இவ்வளவு தூரம் நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா, அவர் வந்து மைண்ட் பண்ண மாட்டாரு, அவருடைய ஃபேன்ஸோட எமோஷன்ஸை வந்து ரொம்ப சட்டை பண்ண மாட்டாருன்னு சொல்லும் பொழுது கூட அங்கே ஏதோ ஒரு இடத்துல கடவுளே அஜித் தான் ஒழிச்சிக்கிட்டு இருக்கு. அவர் நினைச்சாருன்னா இன்றைக்கி ஒரு ட்வீட்டை போட்டு யாருமே தாவேகா தொண்டர்கள் அப்படின்னு அங்கே போய் சாகாதீங்கடா, ஏன்னா செத்த 5 பேரில் ஒரு அஜித் ரசிகன். அவ்வளோதான். தாவே கழகத்துக்கு ஏற்கனவே அரசியல் அரியணையில் அடி நொறுக்கிட்டு இருக்கானுங்க. ஒரு சைடில் சீமான்லாம் போட்டு கூமுட்டை விஜய் அப்படின்றாரு சீமா. லாரியில் அடிப்பட்டு செத்துருவான், அவ்வளவு கேவலமாக விமர்சனப்பட்டு தலை அஜித்துட்ட நாங்கள் இருக்கிறோம் தலைவா, நீ கவனியங்களா அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்போன்றதை எவ்வளவு ஒரு அமைதி வழியில் கடவுளை அஜித்ன்றதும் சரி, அவங்க அப்டேட் கேட்குறதும் சரி, எங்கே போனாலும் அப்டேட் கேட்குறாங்க. இதெல்லாம் வந்து நீங்கள் தப்பு, இப்படி பண்ணக்கூடாது வைக்கக்கூடாது அப்படின்னா, எனக்கு தேவைன்றது ஒன்று இருக்குது. எனக்கு தேவை என் தலை அஜித்தினுடைய அப்டேட், என் படத்தினுடைய அப்டேட் வரணும். அதை நான் எங்கெங்கே எனக்கு ஆப்ஷன் இருக்கோ எவனையும் ஹர்ட் பண்ணாமல் எவனையும் வந்து கஷ்டப்படுத்தாமல் நான் கேட்டுட்டு இருக்கேன். அவ்வளோதான். சிவகார்த்திகனுடைய மீட்டிங் ஏறக்குறைய விஜய் மீட்டிங் சிவகார்த்திகன் மீட்டிங் ஒன்று சார். இன்னைக்கு மாவட்ட வாரியாக எல்லா மாவட்டத்திலையும் போய்ட்டு ரசிகர் மன்றத்தை கூப்பிட்டு வச்சு பேசுகிறாரு சிவகார்த்திகன். இப்படி விஜயனுடைய அந்தஸ்து மக்கள் மத்தியில் கிட்டத்தட்ட கேவலப்பட்டு போயிருக்கிற நேரத்தில் அஜித்தும் ஒரு அறிக்கை எடுத்துகிட்டு விஜயை கண்டுக்காதீங்க அப்படின்ட்டாருன்னு வைங்களேன், முடிஞ்சுது விஜயனுடைய அரசியல் வாழ்க்கையில் எதிர்காலமே முடிஞ்சது. அந்த பனையூர் வீட்டில் அவர் மட்டும் தனியாக அதை முடிட்டு உள்ளே இருந்துக்கிற வேண்டியது. வணக்கம். வணக்கம் ப்ரோ. இல்லை, இங்கே இவ்வளோ பரபரப்பு நடந்துட்டு இருக்கு. அஜித் எந்த ஒரு ரியாக்ஷனும் பண்ணாமல் அவரோட படத்தோட அப்டேட் கூட கொடுக்காம சுற்றிக்கிட்டு இருக்கிறாரு. அது அவர் ரசிகர்கள் மத்தியில் ரொம்ப ஒரு கவலைக்குரிய ஒரு விஷயமா. இல்லை சார், அவரை பொறுத்த வரைக்கும் அதாவது ரசிகர்கள் வந்து அதிருப்தியில் இருப்பாங்க சார். நான் சொல்கிறேனே, ஏன்னா அவங்களுடைய மீட்டர் வந்து நமக்கு நல்லாவே தெரியும். அஜித் ரசிகர்களோட மீட்டர் எப்படின்னா, அஜித் ரசிகர்களை பொறுத்த வரைக்கும் அவங்க அதிருப்தியில் இருப்பாங்க. ஆனால் அந்த அதிருப்தியை வந்து ஒரு கோபமாகவோ ஒரு என்ன சொல்கிறது, ஒரு அருவருக்கத்தக்க ஒரு விஷயமாவோ என்றைக்குமே வெளிப்படுத்த மாட்டாங்க. இவ்வளவு தூரம் நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா, அவர் வந்து மைண்ட் பண்ண மாட்டாரு, அவருடைய ஃபேன்ஸோட எமோஷன்ஸை வந்து ரொம்ப சட்டை பண்ண மாட்டாருன்னு சொல்லும் பொழுது கூட அங்கே ஏதோ ஒரு இடத்துல கடவுளே அஜித் தான் ஒழிச்சிக்கிட்டு இருக்கு. அவங்க அதை ஏன் சரி, இதே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா படமே ஓடலை அப்படின்னு சொல்லி விவேகம், ஆனால் விவேகத்துக்கு அப்டேட் கேட்ட மாதிரி உலகத்தில் ஒரு படத்துக்கு அப்டேட் கேட்டிருக்காங்களா? எவ்வளவு பொறுமையாக எந்தெந்த வகையில் அதை வந்து அஜித்துக்கு தெரியப்படுத்தணுமோ, அஜித்தன் டீமுக்கு தெரியப்படுத்திட்டே இருந்தாங்க தெரியுமா? பட் ஆனால் அதில் ஏதோ அரகன்சி இருந்தா, ஏதாவது வந்து எவனாவது கெடுத்தானா, அடுத்தவன் தொழிலில் கெடுத்தானா, அடுத்த விதை கெடுத்தானா, கெடுக்கலை. அவன் என் தலைவன் தான் எனக்கு நம்பர் 1, பொறுமையாக வரட்டும். ஆனால் நம்ம இருக்கிறோன்றதை காமிச்சிட்டே இருப்போம். தலை அஜித்துட்ட நாங்கள் இருக்கிறோம் தலைவா, நீ கவனியங்களா அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்போன்றதை எவ்வளவு ஒரு அமைதி வழியில் கடவுளை அஜித்ன்றதும் சரி, அவங்க அப்டேட் கேட்குறதும் சரி, எங்கே போனாலும் அப்டேட் கேட்குறாங்க. இதெல்லாம் வந்து நீங்கள் தப்பு, இப்படி பண்ணக்கூடாது வைக்கக்கூடாது அப்படின்னா, எனக்கு தேவைன்றது ஒன்று இருக்குது. எனக்கு தேவை என் தலை அஜித்தினுடைய அப்டேட், என் படத்தினுடைய அப்டேட் வரணும். அதை நான் எங்கெங்கே எனக்கு ஆப்ஷன் இருக்கோ எவனையும் ஹர்ட் பண்ணாமல் எவனையும் வந்து கஷ்டப்படுத்தாமல் நான் கேட்டுட்டு இருக்கேன். அவ்வளோதான். நான் அதை தான் அவங்க பண்ணிகிட்டு இருக்காங்க. ரெண்டாவது, அஜித் அவர்கள் ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாங்க. இதையும் வந்து நான் 100 தடவை சொல்லிட்டேன், 101வது தடவை சொல்கிறேன். அதாவது என் பின்னாடி வராதிங்க, என் படம் என்னைக்கு வருதோ அன்னைக்கு நீங்கள் பார்க்க தேட்டருக்கு வந்தால் போதும், அதுவே எனக்கு மோர் தென் எனஃப். அப்போ கூட உன் குடும்பத்தை பாரு அப்படின்னு சொல்கிறது எனக்கு தெரியும். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு அடுத்தது ஒரே ஒரு நடிகர் அப்படின்னா இந்த தமிழ் சினிமாவில் இதுக்கப்புறம் இருப்பாங்க, ஆனால் அஜித் அவர்கள் தான். சரிங்களா? நீங்கள் இப்போ விஜய்லாம் எடுத்துக்கோங்க, 5 பேர் இறந்து போனானே, எவ்வளோ திட்டணும் நம்மளாம். கிட்டத்தட்ட விஜய் வந்து அவனை இவன்னு ஒருமையில் திட்டுற அளவுக்கு திட்டினதுக்கப்புறம் தான் விஜய் அவர்கள் வந்து அதை பற்றி ஒரு ட்வீட் போட்டார். உங்களுக்கே தெரியும் நம்ம எவ்வளோ கண்டனம் வந்து எவ்வளோ வலுவான கண்டனத்தை தெரிவித்தோம். அதுக்கப்புறம் தான் அது புஷி ஆனந்திட்ட போய் நம்ம சேனல் மூலிமா தான் அது அந்த இன்ஃபர்மேஷன் பரவி கிட்டத்தட்ட புஷி ஆனந்த் மூலிமா போய் அதுக்கப்புறம் தான் ட்வீட் போட்டுச்சுன்னு சொல்லி நமக்கு ஃபோன்லாம் வந்ததா இல்லையா? ஸோ அப்படிங்கும் பொழுது விஷயம் என்னென்னா, விஜய் அவர்கள் செத்து போனால் கூட கவலைப்பட மாட்டார். ஆனால் அஜித் அவர்கள் அப்படி இல்லை. மன்றம் வேண்டாம். ஏன் என்னுடைய ரசிகர்கள் வந்து இந்த மன்றம்ன்ற ஃபார்மெட்லேருந்து இதனால் அவங்க சொந்த வாழ்க்கையை தொலைக்கக்கூடாது. நம்பர் 2, யாருக்கும் எதுவும் அப்டேட்டுன்றது கிடையாது. அப்டேட்னு உட்காந்துருக்கக்கூடாது என்னுடைய ரசிகர்கள். அவங்க வாழ்க்கையில் அவங்க எவ்வளோ அப்டேட்டடாக இருக்காங்க, அவங்க வாழ்க்கையில் அவங்க எவ்வளோ தூரம் முன்னால் போயிட்டே இருக்கிறாங்க, அதுதான் அவங்களுக்கு தேவை. ஏன்னா இப்படி அப்டேட் கொடுக்காமலே இருந்தால் ஒரு கட்டத்துக்கு மேலே அவன் வந்து வேண்டாம், இனிமேல் நம்ம அதை கேட்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி வேறு வேலையை பார்க்க போயிடுவான். அது அவனுடைய சொந்த வேலையாக இருந்தால் அவனுடைய வாழ்க்கையில் வளர்ச்சி இருக்கும் அப்படின்னு சொல்லி அஜித் நினைக்கிறாரு. 3வது பார்த்திங்க அப்படின்னா, அவருக்குன்னு ஒரு ஹாபியை வச்சுருக்காரு, மெயினாக ஒரு தொழில் வச்சுருக்கிறாரு. அவர் இப்போ என்னை எடுத்துக்கிட்டிங்கன்னா இதெல்லாம் வந்து ஏறக்குறைய வந்து பார்த்திங்க அப்படின்னா எனக்கு வந்து கடவுள்ன்றது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த்.
அந்த சூப்பர் ஸ்டார் ரஜினியோட பல விஷயங்களை வந்து அஜித் அவர்கள் ஃபாலோ பண்ணதுனால தான் அஜித் மேலே எனக்கு ஒரு அபரிமிதமான மரியாதை இருக்குது. ஸோ அஜித் அவர்கள் எப்படி வந்து தன்னுடைய மெயின் தொழிலாக சினிமாவை வச்சுக்கிட்டு அதே நேரத்தில் ஒரு ஹாபியை வந்து ஒரு பிஸ்னஸாக வச்சுக்கிட்டு அதே நேரத்தில் அதை வந்து ஒரு முழு நேர வேலையாக பண்ணுறாரோ அதே மாதிரி தான் என்னை எடுத்துக்கிட்டிங்கன்னா என்னோடய லைஃப்பில் நான் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ இப்படி பல பேர் இன்ஸ்பயர் பண்ணியிருக்காரு அஜித் ஏதோ ஒரு வகையில். அவர் பாருங்கள், இந்த லைஃப் நீங்கள் எடுத்துக்கோங்களேன், உங்களால் ஒரு மாதம் ஒரு ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு இன்கம் வர வைக்க முடியும், ப்ளஸ் உங்களோட ஹாபியும் உங்களோட இன்கமாக மாற்ற முடியும் அப்படின்ற ஒரு பேட்டர்ன், ஒரு லைஃப் பேட்டர்னை வந்து அஜித் அவர்கள் அவருடைய ரசிகர்கள் சொல்லிக் கொடுக்குறாரு. இதெல்லாம் அவர் நினச்சாருன்னா இன்றைக்கி ஒரு ட்வீட்டை போட்டு யாருமே தாவேகா தொண்டர்கள் அப்படின்னு அங்கே போய் சாகாதீங்கடா, ஏன்னா செத்த 5 பேரில் ஒரு அஜித் ரசிகன். விஜய் மாநாட்டுக்கு போய் செத்த 5 பேரில் ஒரு அஜித் ரசிகன். ஆனால் அஜித் அவர் நினச்சிருந்தா எவனும் தாவேகா மாநாட்டுக்கு போகாதீங்கன்னா அவங்க வேலையை பாருங்கன்னா நினச்சா ஒரு ட்வீட் போட்டுடலாம். அவர் ஏன் போட மாட்டார்? சரி, என்ன இருந்தாலும் விஜய்ன்றவர் அவருடைய பாலிய நண்பர்னா இளமை பருவங்களில் நண்பராக இருந்தவர். அவர் ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறாரு, அது நம்ம ஒரு முட்டுக்கட்டையாக இருக்க வேண்டாம்னு நினச்சிருக்கலாம். பட் அவர் போடாமல் இருக்கிறது அவருடைய இங்கிதம். ஆனால் அவர் அதை விட்டுட்டு அவருடைய லைஃப்பை வந்து பாடமாக அஜித் ரசிகர்களுக்கு காமிச்சிட்டு இருக்காரு. அதை பார்த்து நீ எத்தனையோ அஜித் ரசிகர்கள் நல்லபடியாக இருக்கிறாங்க அப்படின்றதான் உண்மை. எனக்கு தெரிஞ்சு எனக்கு ஃபோன் பண்ணுற பல மாவட்ட தலைவர்கள், அது எக்ஸ் தலைவர்கள், அஜித் அவருடைய மன்றத்தில் நற்பணி மன்றத்தில் முதல்ல ரசிகர் மன்றம், நற்பணி மன்றத்திலுடைய மாவட்ட தலைவர்கள் எல்லாருடைய தொடர்புலையும் இருக்கும் பொழுது அவங்க எல்லாருமே இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா ஏறக்குறைய சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவருடைய மாவட்ட தலைவர்கள் அந்த டைமில் அவங்க இளமை பருவங்கள் இருக்கும் பொழுது எந்த அளவுக்கு பீக்கில் ஒவ்வொரு பிஸ்னஸ்லேயும் எப்படி ஒவ்வொரு வேலைகள்லையும் இருந்தாங்களோ அந்த மாதிரி தான் நீங்கள்லாம் இருக்கிறாங்க. ஸோ அதனால் வந்து அஜித் ரசிகர்களை பொறுத்த வரைக்கும் அவங்க என்ன தான் அஜித் வந்து அவங்கள வேண்டான்னு சொன்னாலும், ஆனால் அஜித்தை வேண்டான்னு என்றைக்குமே அவங்க நினைக்க மாட்டாங்க. அதனால தான் இன்றைக்கும் அஜித் கொடுக்குற ஓப்பனிங்கை விஜயால் கொடுக்க முடியலன்றது காரணமே அதுதான். ஓப்பனிங் கிங்காக அஜித் இருக்கிறாருன்னா அதுக்கு காரணமே வந்து அந்த ரசிகர்கள்லாம் அந்த பாண்டை வந்து என்றைக்குமே உடைக்க முடியாது. அது என்றைக்குமே உடைக்க முடியாத பாண்டு. அதாவது பல பேர் வந்து பல கேள்விகளை கேட்டு அஜித் நம்பர் 1 கிடையாது, நம்பர் 2 நம்பர் 3 அப்படின்னு சொல்லி இந்த வியூஸு அது இது இந்த கலெக்ஷனு சேலரி அது இதுன்னு ஏதாவது பொய்யை புழுகுவானுங்க. இந்த பொய் புழுகிட்டனா நம்ம வந்து அதை நம்ப முடியாது. விஷயம் என்னென்னா நமக்கு எவெண்டாக தெரியுதுல்ல. சிம்பிளுங்க, மாநாட்டில் போயிட்டு ஒரு 1.5 லட்சம் பேர் கூடியிருக்க மாநாட்டில் ஒரு 10 அஜித் ஃபேன்ஸ் நின்று கடவுளே அஜித்தேன்றானா அவனை விட வேறு மாஸ் எவன் உண்டு சொல்லுங்கள்? அங்கேயே தெரியுதா? அதுதான். அதனால தான் நம்ம அதை பற்றி அதாவது அஜித் அவங்கள இக்னோர் பண்ணுறான்றதை பற்றி பேச வேணாம். அது ஒரு பேட்டர்ன். அந்த பேட்டர்ன் வந்து அது வந்து வளரும் கலைஞர்களுக்கு அஜித் அவர்கள் செட் பண்ணி கொடுக்குறாருன்னு நினச்சிக்கலாம். இல்லை, இப்போ இல்லைனா அங்கே இறந்தது வந்து ஒரு அஜித் ரசிகர் அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும். அதுக்கு மீறி பார்த்தீங்கன்னா அவங்க அந்த மாநாட்டில் வந்து ஒரு தவறான செய்தியை பரப்புகிறாங்க. அதாவது சாலினி அவர்கள் வருவாங்க, அஜித் மனைவி சாலினி வருவாங்க, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அஜித் வந்து கடிதாசி கொடுத்துருக்காரு வாழ்த்து சொல்லி, இப்படிங்கிற மாதிரி ஒரு தவறான செய்தி பரப்பும் போது அதை நம்பி இப்போ நிறைய ரசிகர்கள் அங்கே உள்ள வராங்க. அப்படி போனவங்க தான் அஜித்தே கடவுளே. அதுதான் சொல்கிறேன். அங்கே பாதி பேர் இருந்தாங்க. அப்படிங்கிறப்போ இந்த சம்பவத்துக்கு அஜித் வந்து முறைப்படி வந்து ஒரு மறுப்பு தெரிவிச்சிருக்கணும்ல. அவரோட பெயர் அரசியலில் அடிபடும் போது அதுக்கு ஒரு மறுப்பு முறையாக தெரிவிச்சிருக்கணும்ல. இப்போது அதுதான் சார் நான் யோசிக்கிறேன். இப்போ என்னன்னா, ஒரு பாஜகவில் வந்து கூட்டமாக போய் பாஜக இணையும் பொழுது அஜித் அவர்கள் அதுக்கு மறுப்பு தெரிவித்தார். சுரேஷ் சந்திரா மூலமா எந்த ஒரு கட்சியை நம்ம என்டாஸ் பண்ணலன்னு தெரிவிச்சாப்புல. இதுக்கு ஏன் தெரிவிக்கலன்னு நான் நினைக்கும் பொழுது நான் ஒரு காரணமாக அசியூம் பண்ணுறேன். என்ன அசியூம் பண்ணுறேன் அப்படின்னா, ஒருவேளை தன்னுடைய நண்பர் அரசியலுக்கு வராரு, ரைட்டுங்களா, வளர்ந்துட்டு போட்டுமே பார்த்துக்கலாம் அப்படின்னு விட்டுருக்கலாம். ஸோ அது வந்து ஒரு இந்த மாதிரி ஒரு நெகட்டிவாக முடிஞ்சிருச்சோ என்னமோ. இல்லை, அது வந்து ஒரு யூகம் தானே. இல்லை ஏற்றுக்க முடியாதுன்றது நான் இல்லை, அது ஒரு நான் வந்து நீங்கள் சொல்கிறது ஒரு யூகம். கண்டிப்பாக அஜித்தோட வாயிலிருந்து அஜித்தோட முறையான அறிக்கை வந்தால் தான் நம்ம. இல்லை, வந்துச்சுன்னா விஜயில் ஒன்றுமே பண்ண முடியாது சார். இப்போ இன்னைக்கு இவங்க பாருங்கள், ஒரு பேனரே கொண்டு போய் வச்சாங்க. அதாவது தாவே கழகம் வந்து கிட்டத்தட்ட என்ன சொல்கிறது, தன்னுடைய நிலையிலேருந்து ரொம்ப கீழே போய் அஜித் ஃபோட்டோவை வச்சு பேனர் வச்சு அந்த பேனர் தான் கிட்டத்தட்ட சோஷியல் மீடியாவில் ட்ரெண்டிங் ஆனதே ஃபஸ்ட்டு. கரெக்டாக அதுக்கப்புறம் வந்து அது விதிமீறி இருக்குது அப்படின்னு சொல்லி அதை எடுத்தாங்க. அந்த பேனர் எடுத்தாங்க. அந்த பேனர் எடுத்ததுக்கப்புறம் ஒன்றுமே இல்லாமல் போச்சு, ரைட்டுங்களா. விஷயம் என்னென்னா, அஜித் அவர்கள் வந்து இன்றைக்கி ஒரு ட்வீட்டை போட்டாருன்னு வைங்களேன், ஒரு சுரேஷ் சந்திராவை சொல்லி ஒரு அறிக்கையை விட்டுட்டாருன்னு வைங்களேன். மறுபடியும் சொல்கிறேன், எந்த மாநாடு அது இதுன்னு எந்த ஒரு அரசியல் சம்மந்தப்பட்ட நிகழ்வுகளையும் எந்த ஒரு அரசியல் சம்மந்தப்பட்ட ஒரு கூட்டங்கள்லையும் எதுலேயும் வந்து அஜித் ரசிகர்களாக அஜித்தினுடைய பேரை சொல்லிவிட்டு நீங்கள் போகக்கூடாது, அதை நீங்கள் என்டாஸ் பண்ணலை நான் அஜித்து, அதே நேரத்தில் அதுக்கு நீங்கள் போனீங்கன்னா அதுக்கு அஜித்தும் அஜித் சார்ந்தவர்களும் பொறுப்பு கிடையாது அப்படின்னு சொல்லி ஒரு ட்வீட்டு போட்டான்னா 1.25 லட்சம்ன்றது 1 லட்சம் ஆயிரும் சார்.
சார் அங்கே போனவன் ஃபுல்லாகவே நீங்கள் சொன்ன மாதிரி விஜயினுடைய மார்க்கெட்டிங் டீம் உண்டு பண்ண இந்த ஷாலினி அஜித் வர்றாங்கன்ற மேட்டரும் இந்த அஜித் வந்து வாழ்த்து சொல்ல போகிறாருன்ற மேட்டரையும் கேட்குறதுக்கும் கொஞ்சம் அஜித் ஃபேன்ஸ் போனாங்கல்ல, உண்மை தானே சார்? சூப்பர் ஸ்டார் எனக்கு தெரிஞ்சு எங்கள் மன்றத்தில் இருந்தே கொஞ்சம் பேர் போனாங்க சார். எதுக்காக போனாங்கன்னா, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வந்து ஏதோ ஒரு வகையில் வந்து பேச போகிறாரு, வைக்க போகிறாரு. இன்னும் என்ன சொன்னாங்க அப்படின்னா, அதாவது 3D வடிவத்தில் பேச போகிறார். அந்த ஜெயலலிதா அவர்கள்லாம் இறந்ததுக்கப்புறம், கலைஞர் அவர்கள்லாம் இறந்ததுக்கப்புறம், இன்னும் பார்த்தீங்கன்னா இடையில அம்பேத்கரே இறந்ததுக்கப்புறம் பேச வைக்கிறதுக்கான அந்த மாடியூல் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி 3D வடிவமைப்பில் அந்த மாடியூலில் பேச போகிறாரு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வந்து பேசுவார் அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாங்க. இப்போ எனக்கு தெரியும், இப்போ அதெல்லாம் எங்கே நடக்க போகுது, சூப்பர் ஸ்டார் அதெல்லாம் பண்ணுவாரா? அவருக்கு இருக்கிற பிஸி ஸ்கெடியூலில் விஜய்யுடைய அரசியல்லாம் ஒரு அரசியல் அப்படின்னு சொல்லி அவர் அதை பேச போகிறாரா? அவர்கிட்ட ஏதாவது கேள்வி கேட்டால் ஓகே அப்படி இப்படி பாரு ஒழிய அவராக போய் இறங்கி இந்த வேலையை பார்ப்பாரான்றது எனக்கு தெரியும். எத்தனை பேர் நம்மளுக்கு புரிதலோடு இருப்பாங்க? எல்லாருக்குமே பெரிய புரிதல் இருக்குன்னு சொல்ல முடியாது இல்லையா? அப்போ ஒரு கூட்டம் வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தினுடைய ஃபேன்ஸ்லேருந்து போகிறோம் இல்லையா? இப்படி கூட்டின கூட்டம் தானே சார். இதெல்லாம் வந்து ஒரு மார்க்கெட்டிங் டீம் வச்சு முதல்ல வந்து ஒரு 10 பேர்கிட்ட சொல்லி அவங்க வந்து இவங்க வராங்க, அவங்க வராங்க, இத்தனை பேர் வராங்க, அத்தனை பேர் வராங்க, ஷாலினி அஜித் வராங்க. சார் அவருடைய மனைவி வராங்கன்னு சொன்னாங்களா? அவங்க மனைவியே வரல இல்லை, புரியுதா இல்லையா? விஜய் அவருடைய மனைவி வராருன்னு சொல்லி கிளப்பி விட்டாங்க. அவங்க ஃபேன்ஸே அதை எடுத்து கொண்டாடிட்டு இருந்தாங்களே, மனைவி வரல இல்லை, எக்ஸ் மனைவி. ஸோ விஷயம் என்னன்னா, எக்ஸ் மனைவியா? சார் புரிஞ்சுக்கிறோம், நம்ம அதெல்லாம் பேசக்கூடாது. நம்ம என்னன்னு சொன்னால் சொன்னதோட முடிஞ்சுது. எதுக்கு சொல்கிறேன்னா சார், இப்போ இவங்கெல்லாம் வராங்கன்னு ஒரு கூட்டத்தை கிளப்பி பார்த்தாங்க. அந்த கூட்டம் கிளம்புனது தான் இந்த 1.25 லட்சமும். இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி அஜித் வந்து நாளைக்கு ஒரு ட்வீட்டை போட்டார் அப்படின்னு வைங்களேன், முடிஞ்சுது, அவ்வளோதான். அஜித் ஃபேன்ஸுன்றவன் இப்போ ஏதோ ஒருத்தர் 2 பேராவது ஓட்டு போடணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கான்னு வைங்களேன். ஒரு பேச்சுக்கு அரசியல் ஆசை இருக்கிற ஒருத்தன் டக்குனு எவ்வளோ ஒருத்தர் நம்ம விஜய் பின்னாலே போவோம் அப்படின்னு தான் தலை அஜித் அரசியலுக்கு வரப்போகிறது இல்லை, அதனால் நம்ம விஜய் பின்னாடியே போவோம் அப்படின்னு ஒருத்தர் 2 பேர் கிளம்புவோன்னு வைங்க. நான் சொல்கிறது மாவட்டத்துக்கு ஒருத்தர் 2 பேர். அந்த ட்வீட்டோ அந்த அறிக்கையோ வந்துருச்சு, விஜய் எனக்கு ஒன்றும் கிடையாது, அவரோட அரசியல் வேறு, நம்ம அதெல்லாம் வேறு, நம்ம அரசியல் பண்ண போகிறதுல ஒன்றும் பண்ண போகிறதில்ல, நம்ம கார் ரேசிங் அது நான் ஹாபியை பார்ப்பேன், நீ உங்கள் வேலையை பாரு அப்படின்னு மறுபடியும் அதை ரீட்ரேட் பண்ணி ஒரு இது வந்துருச்சோ, என்னது ஒரு அறிக்கை வந்துருச்சோ, முடிஞ்சுது, அவ்வளோதான். தாவே கழகத்துக்கு ஏற்கனவே அரசியல் அரியணையில் அடி நொறுக்கிட்டு இருக்கானுங்க. ஒரு சைடில் சீமான்லாம் போட்டு கூமுட்டை விஜய் அப்படின்றாரு சீமான், அழுகிய கூமுட்டை விஜய்ன்றாரு சீமான். லாரியில் அடிபட்டு லாரியில் அடிபட்டு செத்துருவான். அவ்வளவு கேவலமாக விமர்சனப்பட்டு விஜய் வந்து கிட்டத்தட்ட மக்கள் முகம் சொல்லிக்கிற அளவுக்கு விஜயனுடைய அந்தஸ்து கீழே போயிட்டுருக்கு. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா திமுக தரப்புலேருந்து திமுகவினுடைய இவங்க என்ன சொல்கிறது, இந்த சோஷியல் மீடியாவில் ஒரு 4 ஃபேக் ஐடியை வச்சு சுற்றிட்டு இருப்பானுங்க. அவனுங்க அப்படி இல்லை, சோஷியல் மீடியாவில் ஒரிஜினல் ஐடியில் வந்து பெரிய பெரிய சம்பவத்தை பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. அவனுங்க ஒரு சைடில் போட்டு விஜயை பொழந்துக்கிட்டு இருக்காங்க. அது பக்கம் அது போகாமல் பாஜக வேற ஒரு சைடில் அடிச்சுக்கிட்டு இருக்கு. இப்படி விஜயனுடைய அந்தஸ்து மக்கள் மத்தியில் கிட்டத்தட்ட கேவலப்பட்டு போயிருக்கிற நேரத்தில் அஜித்தும் ஒரு அறிக்கை எடுத்துகிட்டு விஜயை கண்டுக்காதீங்க அப்படின்ட்டாருன்னு வைங்களேன், முடிஞ்சுது. விஜயனுடைய அரசியல் வாழ்க்கையில் எதிர்காலமே முடிஞ்சுது. அந்த பனையூர் வீட்டில் அவர் மட்டும் தனியாக கதவை மூடிட்டு உள்ளே இருந்துக்கிற வேண்டியதான், அந்த மாதிரி ஆயிரும். இல்லை, அஜித்தோட மௌனம் தான் விபத்துக்கு, அந்த இறந்த பையனுக்கு. நம்ம அதை அந்த மாதிரி நம்ம அதை ஜோடிக்க வேண்டாமோன்னு நினைக்கிறேன் சார். ஏன்னா சார் அஜித் எவ்வளவுதான் சார் சொல்கிறாரு, அவரோட அதாவது எந்த ஒரு நடிகனும் சொல்லாத அளவுக்கு சொல்லிட்டார் சார். அவர் வேண்டாம், வராதிங்க என் பேரை சொல்லிட்டு எங்கேயும் போகாதீங்க, உங்கள் குடும்பத்தை பாருங்கன்னு அவர் அளவுக்கு தெளிவாக சொல்லி அதை செஞ்சும் காட்டுற மனுஷன் சார் அவர். இன்றைக்கி ஒரு அப்டேட் சார் அதான் மறுபடியும் சொல்கிறோம் சார், அவர் படத்துக்கு அவர் இறங்கி ப்ரமோஷன் ஒன்று பண்ணால் போதுமே, அவர் படத்தினுடைய கலெக்ஷன் அவருடைய சேலரியில் எங்கேயோ போயிருமேனா பண்ண மாட்டார்ல, செஞ்சு காட்டுறாருல அவர். நான் வந்து அந்த அப்டேட்டுன்ற அந்த ஒரு மாயையில் உங்களை விழ வைக்க மாட்டேன். கலெக்ஷன்ஸ் ஒரு அஜித் படத்துக்கு கலெக்ஷன்ஸ் வருதா, ரைட்டுங்களா? அந்த விஸ்வாசம் படத்துக்கே வந்து கேஜிஆர் ஸ்டுடியோஸை ஃபோன் பண்ணி திட்டினதா குங்குமத்தில் நியூஸ் வந்தது தெரியுமா? எதுக்கு போட்டிங்க, 125 கோடி என்னமோ போட்டாங்க, எதுக்கு போட்டிங்க அப்படின்னு சொல்லி கேஜிஆர் ஸ்டுடியோஸுக்கு கால் பண்ணி அஜித் கண்டித்ததாக குங்குமத்தில் நியூஸ் இருக்குது. அப்படி அவர் ரொம்ப தெளிவாக சொல்கிறதோட செஞ்சு காட்டுறாருல. இல்லைன்னா நீங்கள் 500 கோடி போஸ்டர் போட்டு அவருக்கு என்ன போகிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆயிரும், துணிவு 300-350 கோடின்னு. ஸோ சொல்கிறது மட்டும் இல்லாமல் அவருடைய வாழ்க்கையில் செஞ்சு காட்டுறதில்ல. வாங்கடா எல்லாரும் சேர்ந்து ஒரு மீட்டிங்கை போடுவோம். நீ சிவகார்த்திகனுடைய மீட்டிங் ஏறக்குறைய விஜய் மீட்டிங் சிவகார்த்திகன் மீட்டிங் ஒன்று சார். இன்றைக்கி மாவட்ட வாரியாக எல்லா மாவட்டத்திலையும் போய்ட்டு ரசிகர் மன்றத்தை கூப்பிட்டு வச்சு பேசுகிறாரு சிவகார்த்திகன். விஜய் தான் பண்ணார். அதை மாதிரி ஒரு நிமிஷம் நினச்சிருந்தா அஜித்தார பண்ண முடியாதா என்ன? ஏன் பண்ண அவர் சொல்லிட்டார் சார். அவங்க பசங்க ஒரு மாதிரி வெறி பிடிச்சவங்க. அதில் இப்போது 1 லட்சம் பேர் இருக்காங்க ஒரு மாவட்டத்தில் அப்படின்னா, அந்த 1 லட்சம் பேரில் 1 லட்சம் பேரும் கேட்பானா அப்படின்னா எப்படி கேட்பான்னு நம்ம எப்படி எதிர்பார்க்க முடியும்? 1-2 ஏதாவது இருக்கத்தான் செய்யும். அதெல்லாம் நம்ம பெருசு பண்ண முடியாது சார். ஓகே சார், ரொம்ப நன்றி, தேங்க்யூ.